சீக்ரெட்ஸ் வி கீப் அப்படிங்கிற ஒரு நெட்ஃபிளிக்ஸ் வெப் சீரிஸ் வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்தரலாம். இதுல இந்த சீரிஸோட கதையை பொறுத்தளவுக்கு ரூபி அப்படிங்கிற ஒரு பெண். இந்த பெண்ணை பொறுத்தளவுக்கு பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த பெண்ணுங்க. ஆனா இவ வந்து இப்போ இந்த நாட்டுல ஒரு ஆஃப் பேர் பொண்ணா இருக்கிறா. இதுல இந்த ஆஃப் பேர் பொண்ணு அப்படின்னா என்னன்னா, ஒரு வெளிநாட்டை சேர்ந்த பெண் இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அடைக்கலம்காக ஒரு வீட்டுல வந்து ஒரு வேலைக்காரியா இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, அவங்க வீட்டுல ஒரு பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்கலாம் பாத்துக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹோம் கேராவா இல்ல ஒரு பேபி சிட்டரா இருந்து அந்த பசங்களையும் பாத்துப்பாங்க. அப்படி இந்த ரூபி வந்து ஒரு பெரிய சிஇஓக்கு வந்து அவங்களோட ஃபேமிலியில ஒரு ஆஃபரா இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்ல ஒரு சில பிரச்சனைகள் போல. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னோட ஹோஸ்ட்டை மாத்த முடியுமான்னு. இப்படி நம்ம ஹீரோயின் கிட்டக்க அந்த ஹெல்ப்பை கேட்டுமே என்னால முடியாதுன்னு சொல்ல அடுத்த நாளே வந்து அந்த பொண்ணு காணுங்கிறதுனால அந்த குற்ற உணர்ச்சினாலே அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா காணாம போன அந்த ரூபியை தேடிக்கிட்டு இருக்காங்க. காணாம போன ரூபிக்கு என்ன நடந்துச்சு, இப்போ உயிரோட தான் இருக்கிறாளா இல்லையா, அந்த ரூபிக்கு கடைசியா அந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை நடந்துச்சுங்கிறது தான் இந்த சீரிஸோட ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்டோரிங்க. இந்த சீரிஸை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல கான்ஸ்பிரசி த்ரில்லரா எடுத்திருந்தாங்க. மேக்கிங் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரில்லிங் மூமெண்ட்டை நல்லாவே கேப்சர் பண்ணிருக்காங்க. இதுல ஹீரோயின் கேரக்டரை பொறுத்த அளவுக்கு நம்ம நஸ்ரியா நடிப்புல வெளிவந்த அந்த சூக்ஷம தர்ஷினி மாதிரிதான். அவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்பு நடந்திருக்கும், அந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து தீர விசாரிப்பாங்க பாருங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. தென் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு சின்ன பசங்க. இந்த வீட்டுல ஒரு பசங்க இருப்பாங்க, அந்த வீட்டுல ஒரு பையன் இருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த தில்லு முள்ளு வேலையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பசங்க இப்படி கெட்டு போறாங்க அப்படிங்கிறதுமே இந்த சீரியஸ்ல நல்லா ஒரு சீனா காமிச்சிருக்காங்க. இதுல கண்டிப்பா அந்த சீரியஸ் பார்க்கும்போது இந்த ரூபிங்கிற பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியை ஒவ்வொரு எபிசோட்லயும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இவர் பண்ணிருப்பாரோ அவர் பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற தாட்டை ஃபீல் பண்றாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சீரியஸ்னு சொல்லலாம். இதுல பத்தாத வரைக்கும் ஹீரோயின் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்படின்னா போலீஸுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு ஃபீமேல் போலீஸ் வருவாங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷனுமே நல்லா இருக்கும். ஓவராலா பாக்கிறதுக்குமே ஒரு 6 எபிசோடுக்குள்ள சிம்பிளா முடிச்சுட்டாங்க. பெருசா இழுக்கல அப்படிங்கறதுனால கண்டிப்பா போர் அடிக்காது. ஒரு நல்ல கான்ஸ்பிரசி த்ரில்லர், மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதனால கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. கொஞ்சம் தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.